இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கனிதா வந்து அன்பு கேங்கு அப்படி அன்பு கேங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தாக்கா சாண்ட்ரா, திவ்யா, அரோரா, பாரு இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ மொத்தமாகவே குரூப்பிசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கிமி வந்து கேட்டிருப்பாங்க, சாப்பாடு வந்து கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலி வந்து அவங்க பசினால தான் கேட்டிருப்பாங்க. டாஸ்க்னா டாஸ்க்கு வேறு. ஸோ இது வந்து டாஸ்க் மாதிரியே தெரியல. டாஸ்க்கை தாண்டி குரூப்பிசமாக வந்து பேசுகிற மாதிரி. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுக்க முடியாது, இதுதான் எங்களுடைய டாஸ்க்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கிமி வந்து ரொம்ப வந்து அப்செட் ஆயிடுவாங்க. எனக்கு பசிக்குது, நானும் சாப்பிட வேணாமா அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி நேற்று நடந்த எபிசோடில் கூட லைவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்க ஓட்டு போடுறத வந்து குரூப்பிசமாக பாருவாக இருக்கட்டும், சாண்ட்ராவாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், ஸோ பிரிஜித்தா இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இவங்களுக்கு தான் குத்தணும், அவங்களுக்கு தான் குத்தணும், அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பிசம் ஒன்று பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த டீமில் வந்து அன்பு கேங்குக்கு அப்புறம் இவ குரூப்பிசங்கிறது இவங்க தானே சொல்ல முடியும். ஸோ பயங்கரமாக குரூப்பிசம் பண்ணுறாங்க. அது போக வந்து கினி சாப்பாடு கேட்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா காரமாக இருக்குது, அதனால நான் வந்து சாப்பாடு கொடுக்கல அப்படிம்பாங்க. கிமி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஸோ இதனால் வந்து கொடுக்கக்கூடாதா அப்படி சொல்லும்போது சாண்ட்ரா வந்து சொல்லுவாங்க, அதையே நம்ம கொடுக்கணும், எதுக்கு நமக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க. அது வந்து கிமி கேட்பாங்க, இதுதான் உங்களுடைய பதிலா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. உண்மையிலுமே சொல்கிறேன், சாப்பாடுங்கிற பொருள் ஒருத்தவங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம சாப்பாடு கொடுக்கணும். ஒருத்தவங்க வேணாம் எனக்கு போதும் சொல்லும்போது தான் சரி ஓகே அவங்களுக்கு போதும்னு சொல்கிறாங்க, அதோட நிப்பாட்டிக்க சொல்லிக்கலாம். இது வந்து எப்படி சொல்கிறது, இவங்க சொல்கிற பதில் வந்து முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்குது. ஸோ பிக் பாஸ் வீடு இப்போதைக்கு இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. அன்பு கேங்கு போய் இப்போ திவ்யா, சாண்ட்ரா, பாரு, ஸோ எப்படி சொல்கிறது, அரோரா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேங்காக மாறிக்கிட்டு இருக்கு. பாருவோட அதாவது அந்த பாருங்கிற நகைப்பம்போடு சேர்ற எல்லா கேங்கும் உடஞ்சி தான் போகுது. அதுக்கு எக்ஸ்பெஷலி வந்து உதாரணம் யாருன்னா திவாகரை தான் சொல்ல முடியும். ஸோ இந்த செயல் என்னென்னு பற்றி, இந்த செயலுக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க நண்பா.